இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு பரலோகத்தை சுதந்திரிக்க தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கும் நன்மைகள். பாகம் 2. தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். தேவனாகிய கர்த்தர் கடைசி நாட்களில் நடைபெறப் போகிற ஒரு சம்பவத்தை தானியேலுக்கு விவரிக்கின்றார். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகளாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்தெழுந்திருப்பார்கள் என்று. இந்த நித்திய ஜீவனுக்கு எழுந்திருக்கிறவர்களை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அங்கே தானியேல் சொன்னார், சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறார்களாகவும் தீமை செய்கிறவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். நாம் செய்கிற நன்மைக்காவது அல்லது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நியாயத்தீர்ப்பில் போய் நிற்க வேண்டுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நம்ம நிற்க வேண்டும். நல்லா கவனிங்க. அன்னைக்கு நீ என்ன நன்மை செய்தேன்னு கேட்பாரு. நல்லா கவனிக்க வேண்டும். அப்படின்னா பரலோகத்துக்குள்ள நுழையணும்னா தேவன் எதிர்பார்க்கிற நன்மைகள் உண்டு. வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனம். நஸ்ரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே நன்மை செய்ய, பாவிகளை ரட்சிக்க வந்தாரே, அது நன்மைதானே. வியாதியஸ்தர்களை சொஸ்தப்படுத்தினாரே, அது நன்மைதானே. பிசாசின் பிடியில் மாட்டி சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறவர்களே எத்தனை பேரை விடுதலை செய்தார், நன்மை அல்லவா. சாபத்தில் இருக்கிற மக்களை சாபத்தில் இருந்து மீட்கதானே சிலுவையிலேயே அறையப்பட்டார், நன்மைதானே. தரித்திரரை ஐஸ்வர்யங்களாக்கவும் பிசாசின் கிரியைகளை அழிக்கவும் வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, நன்மை செய்யதானே. ஆகவேதான் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். When he walked on the road, there will be something good. நல்லா கவனிக்க வேண்டும்.
அவர் நடந்து போகிறாரா, அங்க நன்மை உண்டு. அவர் நடந்து போகும் பொழுதுதான் 12 வருட பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவருக்கே தெரியாம இந்த வஸ்திரத்தை தொட்டு சுகமாயிட்டா. While he was walking on the road, people were benefited. நல்லா கவனிக்க வேண்டும். நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் ஒரு இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்னா there must be some reason. நல்ல கவனிங்க. காரணம் இல்லாம எங்கேயும் போக மாட்டார், எங்கேயும் உட்கார மாட்டார், எங்கேயும் போய் விருந்து சாப்பிட மாட்டார். போனாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, விருந்து சாப்பிட்டாலும் சரி, அதுல நன்மை உண்டு. பரிசேயன் விருந்துக்கு அழைக்கிறான். அங்க விருந்து சாப்பிட தான் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு பாவியான ஸ்திரீ அவர் பாதத்தில் விழுந்து அழுதுகிட்டு இருக்கிறா. இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது சொல்லிட்டு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டு சமாதானத்தோடு கூட போனாரு. நன்மை செய்கிறது. நல்லா கவனிங்க. அவர் விருந்து சாப்பிட போனாலும் அங்க ஒரு நன்மை இருக்கும். ஆலயத்தில் உலாவிக்கிட்டு இருக்கிறாரா, வேடிக்கை பார்க்க இல்லை, அங்கேயும் நன்மை இருக்கும். இப்போ ரோட்ல நடந்து போகும்போது ஏற்படுகிற நன்மையை தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1வது வசனம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில், எரிகோவின் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. There was a specific reason for Jesus to walk on the road of Jericho. நல்லா கவனிங்க. அப்படி போகிறாருனாலே அதுல ஒரு காரணம் இருக்கும். அப்படி போகிறாருனாலே அதுல ஒரு நன்மை இருக்கும். அவர் நன்மை செய்கிறவராக தான் சுற்றி தெரிகிறார். அவர் ஊர் சுற்றி கொண்டிருக்கவில்லை. நல்லா கவனிக்க வேண்டும். அதுல நன்மை. இன்னைக்கு அந்த நன்மையை தான் பார்க்க போகிறோம். வாசிப்போம். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். நல்ல கவனிங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜன கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். நல்ல கவனிங்க. பெரிய பணக்காரன். வேதம் அவன் ஐஸ்வர்யவான் சொல்லுது. அவன் தன்னை தாழ்த்தி ஒரு மரத்தில் ஏறி உட்கார்ந்திருக்கான்னா, what does it mean? He had a thirst in his heart to see Jesus. இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற தாகம். அது ஒரு ஆவிக்குரிய தாகம். இயேசு சொன்னாரே, யோவான் 7:37 தாகமாயிருக்கிறவன் தண்ணீர் அண்டைக்கு ஓடிவா என்றவான் சொன்னாரே. அந்த தாகத்தை கர்த்தர் அறிந்துதான் அந்த ரோட்டு வழியா வர்றாரு. நல்லா கவனிங்க. The walk on the road of Jericho is specific. நல்லா கவனிச்சுக்கல வேண்டும். அது சாதாரணமா நடந்து வரல. அதில் ஒரு பெரிய முக்கியத்துவம் அடங்கி இருக்கிறது. இம்பார்ட்டன்ஸ்.
5வது வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஏன் அப்படி சொன்னாரு? அவர் தாகத்தை மட்டும் பார்க்கல, அவருக்கு அவன் இருதயம் என்ன இருதயம் தெரியும். ஐயா நல்ல கவனிங்க, அவனுடைய இருதயத்தையும் பார்த்து தான் அங்க வர்றாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 25வது வசனம். மனுஷருக்குள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. ஒவ்வொருத்தருடைய இருதயம் அவருக்கு தெரியும். ஐயா உன்னை ரசித்திருக்கிறாரு. அநேகர் நீ நினைத்திருக்கலாம், நான் எப்படிலாம் பாவியா இருந்தேனே, என்னை இயேசு ஏன் தெரிந்து கொண்டார்? உன் நீதியை பார்த்து இல்லை, உன் பரிசுத்தத்தை பார்த்து இல்லை, உன் இருதயம் அவருக்கு தெரியும். உன் இருதயம் அவருக்கு தெரியும். நீ கடைசி வரைக்கும் அவருக்கு உண்மையா இருப்ப. நீ எவ்வளவு துன்மார்க்கனா இருந்தாலும் நீ பின்னால எப்படி இருப்பங்கிற உன் இருதயத்தை பத்தி அவருக்கு தான் தெரியும். உன் இருதயத்தை அறிந்து வைத்திருக்கிறார். அவர் துன்மார்க்கத்தை பார்த்ததில்லை. மோசே கொலை செஞ்சவன் தான். மோசே கொலை செஞ்ச மோசேய ஏன் தெரிந்து கொண்டாரு? அவன் இருதயம் எத்தனை உண்மையுள்ளதுன்னு அவருக்கு தெரியும். நல்ல கவனிங்க, நீங்க யாருமே சாதாரணமானவங்க அல்ல. மற்றவங்க பார்வைக்கு நீ அற்பமா இருக்கலாம், மற்றவங்க பார்வைக்கு நீ துன்மார்க்கனா தெரியலாம். ஆனா உன் இருதயத்தை அவர் அறிந்து வைத்திருப்பாரு. உன் இருதயத்தை அறிந்து வைத்துதான் உன்னை உள்ள கொண்டு வருகிறார். அப்படின்னா இந்த சகையுடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னு அவருக்கு தெரியும். சகையுவே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும்னு சொன்னா அதுல எவ்வளவு பெரிய நன்மைகள் ஏற்பட போகுதுங்கிறது என் ஆண்டவருக்கு தெரியும். ஐயா உலகத்தார் பார்வைக்கு நாம் அற்பமானவங்க, உலகத்தார் பார்வைக்கு நாம கோபக்காரங்க, உலகத்தார் பார்வைக்கு நாம பிரயோஜனம் இல்லாதவங்க. ஆனா அவருடைய பார்வைக்கு நீ விலையேற பெற்ற முத்தையா. Never underestimate you. எல்லாம் கவனிங்க, அவர் இருதயத்தை பார்க்கிறார். ஐயா அந்த இருதயம் யாருக்கியா தெரியும்? அந்த இருதயம் யாருக்கு தெரியும்? என் ஆண்டவருக்கு மட்டும்தானே தெரியும். உலகம் உண்ட துன்மார்க்கன், கோபக்காரன், பிரயோஜனம் இல்லாதவன் என்று புறக்கணிக்கும். ஐயா அவர் இருதயத்தை பார்க்கிறவர். நல்ல கவனிங்க, உலகம் இவர் பாவியான மனுஷனிடத்துல போறாருன்னு சொன்னாங்க.
உலகம் அவரை பாவியா தான் பார்த்தது. என் ஆண்டவர் அவனை பாவியா பார்க்கல. அவன் நன்மை செய்கிறவனாய் அவனை பார்த்தாரு. அவன் நன்மை செய்கிறவனாய் மாறுவான். சகையுவே, இறங்கி வா. இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேணும்னு சொன்னாரே, அந்த அழைப்புல மனம் திரும்புதல் இருக்கு. அந்த அழைப்புல ரட்சிப்பு இருக்கு. அது சாதாரண ஒரு அழைப்பு அல்ல, நன்மையை செய்யக்கூடிய ஒரு அழைப்பு. இந்த அழைப்பு ஒரே ஒருத்தனுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஆனா நன்மை அந்த ஒருத்தனுக்கு இல்லை, அவன் மூலம் பல ஆயிரம் பேருக்கு இருக்கு. அந்த அது எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிறவர் என் ஆண்டவர் இயேசு. எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிறவர் என் இயேசு ஐயா. சகைவேல் இறங்கி வாப்பா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். இது சாதாரண ஒரு சத்தம் அல்ல, தெரு வீதியில் கேட்கப்படுகிற ஒரு சத்தம். வீட்டில் இருந்து கூப்பிடுகிற சத்தம் அல்ல, ரோட்டில் வீதியில் உள்ள ஒரு சத்தம். யாரிடத்தில் இருந்து வருகிறது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதியிலே சத்தமிடுகிறது. நல்ல கவனிங்க. It's not an ordinary call. நிறைய பேர் இந்த அழைப்பு உதாசீனப்படுத்திடுறாங்க. They never knew the value of the call. ஞானம் கூப்பிட்டுச்சான். லூக்கா 19வது அதிகாரம் 6வது வசனம். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். எதனால சீக்கிரத்தில் இறங்கலாம்? அந்த அழைப்புல நடந்த சம்பவம் என்ன? நல்லா கவனிக்கணும். ஞானமானது வீதியில நின்று தானே கூப்பிட்டுச்சு. அந்த கூப்பிட்ட குரலுக்கு செவி கொடுத்த உடனே அந்த ஞானம் உள்ள பிரவேசிக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனம். ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி, ஞானமாகிய நான் விவேகத்தோடு வாசம் பண்ணி நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். அதுதான் இப்ப நடக்குது. அது உள்ள பிரவேசித்ததுக்கு அப்புறம் தான் அவன் வாழ்க்கையில் ஞானம் வெளிப்படுகிறது. அவன் ஐஸ்வர்யவான் ஐயா, அவன் ஐஸ்வர்யவான் ஐயா, அவன் பாவி ஐயா. முதலாவது அவன் இருதயத்துக்குள்ள ஒரு தாகம். அந்த இயேசு எப்படிப்பட்டவன்? அந்த இயேசு எப்படிப்பட்டவன்? அவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும்.
தான் பொசிஷனை, தான் அந்தஸ்தை, தான் பதவியை, தான் பணத்தை எதையும் பார்க்கல. டமார்னு தன்னை தாழ்த்திட்டான். தரையோட தரையா தாழ்த்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்துருக்கான. எத்தனை பேர் பரியாசம் பண்ணியிருப்பான். அவருக்காக நிந்தையையும் அவமானத்தையும் சகிக்க அவன் ஆயத்தமாயிட்டாயா. நல்லா கவனிக்க வேண்டும். Sacrificing himself to the bottom, the lowest place. He never bothered about the criticism. He never give value what other people are talking about me. அவன் இருதயம் எப்படி? அந்த இருதயத்தை தான் இயேசு பார்த்தாருயா. God knows. நல்லா கவனிக்கணும். அந்த இருதயத்தை பார்த்துட்டு தான் உன் வீட்டில் தங்கணுங்கிறாரு. இடம் கொடுத்துட்டான். உடனே வேதம் சொல்லுகிறது, அவன் சீக்கிரமாய் இறங்கி. What does it mean? என்னையா கூப்பிடுறாரு? ஏன் பேரையா சொல்றாரு? இது உண்மைதானா? சிந்திக்கல. Next second he jumped out from the tree. அல்ல கவனிங்க. ஞானமாகிய நான் விவேகத்தோடு வாசம் பண்ணி நல்யுக்தியான அறிவுகளை கண்டடைந்தேன் சொல்லப்படுகிறது. அது எதை கண்டடைந்தது? 8வது வசனம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் 4 தன்னையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். நல்ல கவனிங்க. என் ஆஸ்தியில பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன்னு சொல்றதோ, யாரிடத்திலையாவது அநியாயமா வாங்கியிருந்தா 4 தனியா கொடுக்கிறேன்னு சொல்றதோ, அவன் சுயமா சொல்ல முடியாது. அவன் நியாயப்பிரமாணத்தை அறிந்து வைத்திருக்க வேண்டும். எல்லாம் கவனிங்க. அவனுக்கு இயேசுவை தான் தெரியாது. அவர் யாரு, அவர் எப்படி இருப்பாரு, இயேசுவை தான் தெரியாது. எல்லாம் ஒருவேளை அவன் இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால கூட பிறந்திருக்கலாம். இயேசு வாழ்ந்தது 33 வருஷம்தான். 30 வயசு வரைக்கும் இயேசு எந்த பிரசங்கமும் பண்ணல. அப்ப அந்த வருட காலகட்டத்துக்குள்ள இவன் நியாயப்பிரமாணத்தை தெரிஞ்சு வச்சிருக்கலாம். நியாயப்பிரமாணத்தின் அநேக சட்ட திட்டங்கள் சிலுவையில் தான் அறையப்படுது. அப்ப இவன் நியாயப்பிரமாணத்தை தெரிந்து வைத்திருக்காமல் இதை சொல்ல முடியாது. நான் ஏன் அப்படி சொல்லுகிறேன்? என் ஆஸ்தியில பாதியை ஏழைக்கு, இவன் ஐஸ்வர்யம் பணாசை உள்ளவன். பணாசை உள்ளவனுக்கு எப்படி ஏழை ஞாபகம் வரும்? இந்த ஏழை காரியம் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கு. உபாகமம் 15வது அதிகாரம் 11வது வசனம். தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். அது நியாயப்பிரமாணம் ஐயா.
அது நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆசியில பாதி ஏன் கொடுக்குறேன்னு சொல்றான், இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சா அது தேவனுக்கு பிடிக்கும், அதுல தேவன் பிரியமா இருப்பாரு. 7வது 8வது வசனங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும், உன் இருதயத்தை கடினமாக்காமலும், உன் கையை மூடாமலும், உன் கையை மூடாமலும், அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்து நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. இது தெரிஞ்சு வச்சிருக்கணுமே, இது தெரியாம அவன் சொல்ல முடியாது. நல்லா கவனிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 17வது வசனம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கூட. அப்படி நீ ஏழைக்கு எது செய்கிறியோ அது கர்த்தருக்கு. இவன் தெரிந்து வச்சிருக்கிறான். இவன் தெரிந்து வைக்காம ஆஸ்தியில பாதிய கொடுத்துருன்னு சொல்ல முடியாது. He knew it, but he has never done it. நல்லா கவனிக்க வேண்டாம். ஏழைக்கு கொடுக்கிறதுங்கிறது நன்மை செய்கிறது. பரலோகத்தை சுதந்திரிக்க தேவன் எதிர்பார்க்கிற நன்மையில முக்கியமான பகுதி அது. நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அந்த நன்மையில என்னது? சகையுவே, சீக்கிரமாய் இறங்கி வா. அந்த ஒருத்தன் மூலம் எத்தனையோ ஏழைகள் பிரயோஜனப்பட போறாங்க. அவன் பெரிய கோடீஸ்வரன், பாதியை கொடுத்துடுறான்டான். எவ்வளவு பெரிய நன்மைகள் என் ஆண்டவர் செய்கிற காரியம். நல்ல கவனிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும் போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரையாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யம் உள்ள அயலகத்தாரையாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள், அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும் போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர் தழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். நல்ல கவனியா. How far Jesus is more concerned about the poor. நல்ல கவனிக்க வேண்டும். ஏழைகள் மீது எவ்வளவு அதிகமான கருணை உள்ள தேவன். ஏன் சகையை நோக்கி போறாரியா? அந்த எரியோ ரோட்ல போக வேண்டிய அவசியம் கிடையாது. வேதத்தில் அவர் கல்யாணத்துக்கு போறாரு, விருந்துக்கு போறாரு, ஆலயத்துக்கு போகிறார், போற வழின்னு சொல்லப்படவில்லை. It's very important to understand the expectations of to inherit the kingdom of God. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானது. மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 25வது அதிகாரம்
31வது வசனத்தில் இருந்து, அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். இது என்ன நியாய தீர்ப்பு? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது 2 கொரிந்தியர் 5:10 நம்ம வாசித்தோமே, அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கணும்னு சொன்னாலே, அந்த நியாயாசனம், அந்த நியாய தீர்ப்பினால், அந்த நியாய தீர்ப்பினால் தான் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் தனித்தனியாக பிரிக்கிறாரு. வாசிப்போம். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க. உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின ராஜ்யங்கிறது பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. அப்ப அங்க சுதந்திரித்துக் கொள்ள வாங்க, அங்க போகக்கூடிய காரியத்தை தான் சொல்றாரு. நீ அது உள்ள போகணும்னா அவர் எதிர்பார்க்கிற நன்மை என்ன? வாசிப்போம். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். நல்ல கவனிங்க. அவங்க செஞ்சது அவங்களுக்கே தெரியாது. வாசிப்போம். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதி உத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ, மிகவும் சிறியவர்களாகிய என் சகோதரராகிய இவர்களுக்கு நீங்கள் எவைகளை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். எனக்கே செய்தீர்கள். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கொடுக்கிறான். அவனுக்கு இறங்குற அங்க கொடுக்கிற, நீ ஏழைக்கு நீ ஆகாரம் கொடுக்கிற, அவருக்கு கொடுக்கிற. அவர் ஏன் ஏழைகளை உண்டாக்குனார்னா, அவர்களுக்கு உதவுறது மூலம் அநேகர் பரலோகத்தை சுதந்திரிக்க. நல்லா கவனிக்க வேண்டும். அடுத்தபடியாக சகையு சொன்னான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 8வது வசனம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். நாலத்தனையாக அப்படின்னா அவன் நியாய பிரமாணத்தை தெரிந்து வைத்திருக்கிறான். நியாய பிரமாணத்தை தெரியலைன்னு சொல்ல முடியாது. யாத்ராகமம் 22வது அதிகாரம் 1வது வசனம். ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன். அவனால நஷ்டம் உண்டாயிட்டா அவன் நாலத்தனையா கொடுக்கணும். ஆண்டவர்
தாவீது பர்சேபாலை கெடுத்து அவ புருஷன் ஊரியாவை கொலை செஞ்ச உடனே கர்த்தர் நாத்தானை அனுப்பி ஒரு ஆட்டை வச்சு உபமானத்தை சொல்ல சொல்றார். அதுக்கு தாவீது என்ன பதில் சொன்னான் தெரியுமா? 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 5வது 6வது வசனங்கள். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். நாலத்தனையாக நான் எத்தனை பேருடைய பணத்தை அநியாயமா வாங்கினோ அதை நாலத்தனையா கொடுக்கிறேங்கிற ஐயா. தாவீது நாலத்தனையா கொடுக்கணும்னு சொன்னா 4 பிள்ளைகளை இழந்துட்டான். அவன் சும்மாலாம் பரலத்துக்கு போகல, அதுக்குண்டான சகல அடிகளையும் வாங்கிட்டு தான் போனான். நல்லா கவனிக்க வேண்டாம். இந்த 2 காரியம் ஏழைக்கு உதவுகிறது, நாலத்தனையாக கொடுக்கறத சொல்றான்னா அவன் நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறான். ரட்சிப்பு கிடையாது. கொர்நேலியு மாதிரி, கொர்நேலியு நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவன், எப்போதும் ஜெபிக்கிறவன், தான தர்மம் பண்ணுகிறவன், ஆனால் ரட்சிப்பு கிடையாது. அதனால தான் ஆண்டவர் பேதுருவை அனுப்ப சொல்லி அப்போஸ்தலர் 11:14 நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் சொல்லுவான். ரட்சிப்புங்கிறது இயேசுவால் மாத்திரமே. பழைய ஏற்பாட்டில் எல்லாம் நீதிமான்கள் தான் சொல்லப்பட்டிருக்கோம். புதிய ஏற்பாட்டில் தான் ரட்சிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். பழைய ஏற்பாட்டில் நீதிமான்கள்ங்கிறது உன்னுடைய நடக்கையை வைத்து தான் நீதிமான். புதிய ஏற்பாட்டில் நீதிமான்கிறது உன்னுடைய விசுவாசத்தை வைத்து கிருபையினால் ரட்சிக்கப்படுகிறது. நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அப்படின்னா அவன் பரலோகவாசியா மாறிட்டான். இயேசு கிறிஸ்து உலகத்தை வந்த நோக்கம் அதுல நிறைவேறுது. சகையுவே இறங்கி வா, அதுல பிதாவின் சித்தம் இருக்குது. அது சாதாரண அழைப்பு இல்லை, பிதாவினுடைய சித்தத்தை உள்ளடக்கிய ஒரு அழைப்பு. நல்லா கவனிக்க வேணும். வாசிப்போம். இழந்து போனதை தேடவும், இழந்து போனதை தேடவும். அப்ப அவர் தேடி வர்றாருன்னு தெரியுதா? அவனை தேடி வர்றாரு. Jesus walked on the road of Jericho to search Zacchaeus. அவனுக்காக தான் அந்த ரோட்ல வர்றாருன்னு சொன்னேன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அதுக்கு தான் ஏன் வந்தாரு? அவர் வந்த நோக்கம் பாவிகளை ரட்சிக்க. ஒரு பாவியான மனுஷன் வீட்டுக்கு போகிறாரு. நீங்களும் நானும் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் ஐயா. நாம் அவரை தேடி போகல, அவர் தான் தேடி வந்தார்.
நல்லா கவனிக்க வேண்டும். Never forget the value of your salvation. Never forget. நீ பெற்ற ரட்சிப்பினுடைய மதிப்பு தெரிஞ்சா பின்மாற்றத்தில் போகவே முடியாது. நெவர். போகட்டும். பரலோகத்தை சுதந்திரிக்க தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் அடுத்த நன்மை நல்லா கவனிக்க வேண்டும். காணிக்கை. காணிக்கையில எத்தனை நன்மை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மார்க்கு எழுதினதான சுவிசேஷம் 12வது அதிகாரம் 41வது வசனம். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். நல்ல கவனிங்க. அவர் காரணம் இல்லாம உட்கார மாட்டான்னு சொன்னேன். அவர் காரணம் இல்லாம பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார் சொன்ன. காணிக்கை பெட்டிக்கு முன்னால் உட்கார்ந்து அதை பார்த்துட்டு இருக்காருன்னா அந்த காணிக்கையில நன்மை இருக்கிறது. நல்லா கவனிக்க வேண்டாம். இதுவரைக்கும் நமக்கு இந்த சத்தியம் தெரியாது. காணிக்கையை பற்றி எத்தனையோ பிரசங்கம் நடத்திருக்கிறேன். அந்த காணிக்கை நன்மை கேட்டகரியில் வருங்கிறது நமக்கு தெரியாது. காணிக்கை பெட்டியில காணிக்கை போடுறத பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. வாசிப்போம். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் நீ எவ்வளவு அதிகமா போடுறன்னு சொல்லி அங்க உட்கார்ந்து பார்க்கல. அதிகமா போடுறத அவர் பார்த்திருந்தா ஐஸ்வர்யங்கள் போட்டதை சொல்லி இருப்பாரு. நீ எப்படிப்பட்ட இருதயத்தோட போடுகிற என்பதை தான் பார்ப்பாரு. He always looks at your heart. நல்லா கவனிங்க. எப்பொழுதுமே காணிக்கைங்கும் பொழுது கம்பல் பண்ணி போடுகிறது இல்லை. காணிக்கையை போட்டாதான் உனக்கு ஆசீர்வாதம் சொல்லுகிறது இல்லை. நீ காணிக்க போடலைன்னா அப்படி போயிடுவ இப்படி போயிடுவோன்னு மிரட்டுறதும் இல்லை. ஆண்டவர் எப்படிப்பட்ட காணிக்கையை எதிர்பார்க்கிறார் என்பதை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிடணும். What's the expectations of God in tithe and offering? நல்லா கவனிக்க வேண்டாம். ஒரு ஏழை விதவை வேதம் சொல்லுகிறது ஒரு துட்டுக்கு சரியான 2 காசு குறைஞ்சது போட்டா. அதுதான் சொன்னார் என் ஆண்டவர், இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டா. அவங்க எல்லாரும் தங்க பரிபூர்ணத்தில் இருந்து போட்டாங்க. இவளோ தன் வறுமையில் இருந்து
தன் ஜீவனத்துக்கு உண்டானது. ஜீவனத்துக்கு உண்டானது என்ன தெரியுமா? உயிரோட இருக்கிறதுக்கு. அவ சாப்பாட்டுக்குன்னு வச்சிருந்திருக்கான். கொஞ்சோண்டு பணம் அவ சாப்பாட்டுக்கு. ஒருவேளை அது மத்தியானமா இருக்கலாம் அல்லது காலையா இருக்கலாம். அந்த நேரம் சாப்பிட்றதுக்கு அந்த பணம் வைக்க அதை தூக்கி போட்டான். ஆண்டவர் சொல்றது படி தனக்கு ஜீவனத்துக்குள்ளதை போட்டான்னா அவன் அன்னைக்கு மத்தியானம் ஒரு ராத்திரியா பட்டினி தான் இருக்கணும். யாராவது கொடுத்தா தான் சாப்பிட முடியும். She had given the offering wholeheartedly. நம்ம எப்படி கொடுப்போம்? ₹1, ₹2. நல்லா கவனிங்க. ஆனா நீ வாங்குற சம்பளம் 1,00,000 இருக்கும். ஏன் ₹1 கொடுக்கிறோம்? ஆண்டவருடைய பார்வையில் அது குறைவா கூடையாங்கிறதுல முக்கியம் இல்லை. நீ குறைய போட்டியா கூட போட்டியாங்கிறதுல அவர் பார்க்கல. உன் இருதயம் எப்படி இருக்கு? தாராளமா இருக்கா, கஞ்சத்தனமா இருக்கா? ஏன் அதுல நன்மை இருக்குங்கிறாரு. ஐயா, அந்த ஆலயம் தான் உன்னை பரலோக ராஜ்யத்திற்கு உருவாக்குகிறது. ஆலயத்தின் மூலமாகத்தான் நீ தேவனுடைய வசனத்தை பெற்றுக் கொள்ளுகிறாய். ஆலயம் மூலமாகத்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள் வருகிறது. சபை கூடுதலை விட்டுவிடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது? சபையில கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை நம்மளை எப்படி ஆயத்தப்படுத்துகிறதா? உபாகமம் 4வது அதிகாரம் 9வது வசனம். ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி, ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். எது? அப்ப சபை எதுக்கு? உன் மாமிசத்துக்கு இல்ல, உன் ஆத்துமாவுக்குயா. உன் ஆத்துமா அழிஞ்சு போகாம இருக்கதான் சபை. அது எவ்வளவு பெரிய நன்மை! அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள். உன் குடும்பமா பரலோகத்துக்கு கொண்டு போக தான் விரும்புறாரு. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர் தெழுந்த நோக்கம் இந்த ஆலயத்தின் மூலமாக தான் நிறைவேற்றப்படுகிறது. நீ கொடுக்கிற காணிக்க அநேக ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அநேக ஆத்துமாக்களை பரலோக, அதனாலதான் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். பிரதான நன்மையை உனக்கு கொடுக்கிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 24வது வசனம். ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். தன் சுய பிரயோஜனத்தை அதைத்தான் அந்த 7 விதவை செஞ்சா. அதுதான்
அந்த ஏழை விதவை செஞ்சா. அவ சுய பிரயோஜனத்தை தேடல, மற்றவர்களுடைய பிரயோஜனம், மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். அது எப்படி காணிக்கை நன்மையில் வருகிறது? ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயீனை பெற்று, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொடுமையானவர்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். நல்ல கவனிங்க. கொலையா செஞ்சிட்டான், கொலை செய்யல. அவன் காணிக்க அங்கீகரிக்கல. அவன் போட்ட காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கல. நீ நன்மை செய்யலப்பாங்கிறார். நீ நன்மை செய்திருந்தா மேன்மை இருக்கும். ஏன் காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை? அதுல நன்மை இல்லை. வேதத்தில் காயின் காணிக்கை கர்த்தர் ஏன் அங்கீகரிக்கவில்லை என்று இல்லை. ஆனா எந்த ரீசன்ல கர்த்தர் காணிக்கை அங்கீகரிக்க மாட்டார் என்று வேதத்தில் இருக்கு. It is not written in the particular context, but it is written in the law. Even in the New Testament area and Old Testament area. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஏன் எரிச்சல்? அவன் கோபம் வருது, முகநாடி மாறுது, அவனை கொலை செய்கிற அளவுக்கு அவன் கோபப்படுறான்னா இந்த காணிக்கையினால மாத்திரம் அவனுக்குள்ள கோபம் இருந்திருக்க முடியாது. அவன் இருதயத்துக்குள்ள சகோதரன் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்திருக்க வேண்டும். நான் தான் சொன்னேனே, அவர் இருதயத்தை பார்க்கிறவர். அப்போ வசனத்தின்படி வாசிப்போம். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 5வது அதிகாரம் 22 24 வரை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து, பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து, உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அப்ப கசப்போட வெறுப்போட சகோதரன் மீது காழ்ப்புணர்ச்சியோட அந்த காணிக்கையை போட்டிருந்தா
அது அங்கீகரிக்கப்படாது. அப்போ காயின் அவன் மேலே உள்ள ஏதோ ஒரு விரோதத்தை வச்சுக்கிட்டு போய் போட்டிருக்கலாம். நல்லா கவனிக்க வேண்டும். எதனால் அவர் அங்கீகரிக்கலைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். முதல்ல போய் ஒப்புரவாயிட்டு வாப்பா. நம்ம ஜெபமே கேட்கப்படாதுங்க மனபாரத்தோடு இருந்தா. வாசிப்போமே, மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25-26. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். என்ன நல்ல கவனிங்க, அந்த ஜெபம் கேட்கப்படாதான். வாசிப்போம், நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். அப்படின்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது. உன் ஜெபமே கேட்கப்படலைன்னா காணிக்க அங்கீகரிப்பாரா? ஐயா, நீ இருதயத்தில் முழு இருதயத்தில் நீ போட்டுட்டீன்னா நீ ஆசீர்வாதத்தை பெற்றுத்தான் ஆக வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக, ஏன் காணிக்கை அங்கீகரிக்கப்படுகிறதில்லை? அவர் எப்படி காணிக்கையை எதிர்பார்ப்பார்? யாத்ராகமம் 25வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. ஆண்டவர் சொல்லுகிறாரு, எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. இதுக்கு அர்த்தம் என்ன? டோன்ட் ஃபோர்ஸ் தம். காணிக்கை கண்டிப்பா கொடுத்தாகணும், நிர்பந்திக்காத. அவன் முழு இருதயத்தோடு கொடுக்கணும். அவன் கொடுத்தாலே மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுக்கிறான் எவனோ அவனிடத்தில் எனக்கு வாங்கு. எதை வாங்க சொல்றாரு தெரியுமா? 5 பைசாவும் 10 பைசாவும் இல்லை. வாசிங்க, நீங்கள் அவரிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கை அவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும். போதும், போட்டுருவோமா? நம்ம 1 ரூபா நாணயமே சப்பி கிப்பி அழுக்காக்கி தேடுவாங்க. சில மணிப்பல்ஸில் தேடுவாங்க. அந்த 1 ரூபாயா இருக்கனால உள்ளே போய் மாட்டிக்கிடும். அது கண்டுபிடிச்சி தேடி போடுறது. உன்ட இருந்ததே 1 ரூபா, அந்த ஒன்னையும் போட்டியா? நீ தான் அத்தனை பேர்லையும் அதிகமாக போட்டேன்னு அர்த்தம். அவர் எதிர்பார்க்கிறது நீ எவ்வளவு அதிகமாய் போட்டா என்பதல்ல, எப்படிப்பட்ட இருதயத்தோடு கொடுக்கிறாய். எதற்காக காணிக்க வாங்க சொன்னாரா? 8வது வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. எதுக்கு பொண்ணும் வெள்ளியும் கொடுக்க சொல்றாரு? ஒரு பரிசுத்த ஸ்தலம் அவருக்கு உருவாக, அவருக்கு உண்டாக்க. அது ஒரு அரண்மனை. அந்த பரிசுத்த ஸ்தலம் எதுக்கு? 22வது வசனம். அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க பொருளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். நல்ல கவனிங்க, the value of the word of God அது சாதாரணம் இல்லை. அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வரணும். என்னத்தையோ ஒரு புஸ்தகத்தை பார்த்து நீ எழுதிட்டு வர்றதை அவர் விரும்ப மாட்டார்.
அது ஒரு பிரசவ வேதனை. அவர் கொடுக்கணும் ஐயா, அதுக்கு தானே கூட்டி கொண்டு வர்றாரு. அந்த செய்தியை கேட்கறதுக்கு தானே கூட்டி கொண்டு வருகிறாரு. நல்லா கவனிங்க. என் நாகமம் 7வது அதிகாரம் 89வது வசனம். மோசே தேவனோட பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோட பேசுகிறவரின் சத்தம் சாட்சியின் பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவில் இருந்தாக கேட்பான். அங்கே இருந்து அவனோடு பேசுவார். அங்கே இருந்து அவனோடு பேசுவார். அப்ப நம்ம யாரு சத்தத்தை கேட்கும்? ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தம். தேவ சத்தத்தை கேட்கிறோம். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரமனை. பியூட்டிஃபுல்லா சொன்ன. அது என்னதான்? தேவனாகிய கர்த்தருக்கு கட்டுகிற அரண்மனை. எதற்கு ஆண்டவர் வெள்ளியையும் பொன்னையும் கொண்டு வர சொல்றாரு? அவருக்கு கட்ட வேண்டிய அரண்மனை. வாசிப்போம். நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பல வருண கற்களையும், விலையேற பெற்ற சகலவித ரத்தினங்களையும், வெண்கற்பாலங்களையும், கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். அவர் ராஜாவாக இருந்ததுனால ஆண்டவருடைய அரண்மனைக்காக அரசாங்க பணத்துல இருந்து அவ்வளவு சேர்த்து வச்சேன்னு சொல்றான். இது இப்ப சொல்றது அரசாங்க பணம். அடுத்த வசனம் வாசிங்க. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும், எனக்கு சொந்தமான பொண்ணு அங்க எல்லாம் சேர்த்து வைக்கிறான். ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்காக அரசாங்க காசு அவர் மேல உள்ள. இப்போ அவனுக்கு சொந்தமான, அவனுக்குன்னு உள்ள பணம் எங்களுக்குன்னு சொல்லி கர்த்தர் கொடுப்பாரு. அந்த பணத்துல எடுத்து வச்சேன்னு சொல்றான். வாசிப்போம். எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். அவ்வளவு வாஞ்சி கர்த்தருக்காக, கடமைக்காக கொடுக்கிற காணிக்கை அங்கீகரிக்கப்படாது. முறுமுறுத்துட்டு கொடுக்கிற காணிக்கை அங்கீகரிக்கப்படாது. நீ பர்ஸ்ல இருந்து எடுக்கிற ஒன்னு அறியாமலே ஒரு 500 ரூபா உன் கையில வந்துட்டு உடனே அதை உள்ள அமுக்கிக்கிட்டு ஒரு 10 ரூபாய் எடுத்து போடுறியா, அங்கீகரிக்கப்படாது. நல்லா கவனிக்க வேண்டும். நான் இவ்வளவு கொடுத்தேன்னு சொல்லி உன் பேரை கல்லுல எழுதிட்டாங்களா, நீ எழுதுனது தான் உனக்கு லாபம். பரலோகத்தில் 10 பைசா உன் பேர்ல கணக்கில் சேராது. அது ராஜாவுக்கு கட்டுற அரண்மனை. நீ யாருக்கு கொடுக்கிறாய்? ஆதியாகமம் 4வது அதிகாரம் 3வது 4வது வசனம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொடுமையானவர்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். நல்ல கவனிங்க. கொழுமையானது, the best
கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஆபேல் கொடுத்ததுக்கும் காயின் கொடுத்ததுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாம். ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? ஏழை விதவை பரிபூர்ணத்தில் அந்த இடத்துக்கு போட்டான். நம்ம பார்வையில் கொஞ்சம் பணாது, ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது அதிகமான பணம். ஏன் அங்கீகரிக்கப்படாது அல்லது அங்கீகரிக்கப்படவில்லை? மல்கியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது 14வது வசனங்கள். இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனமாய் பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மோனத்தையும் கை கால் ஊனமானதையும் கொண்டு வந்து செலுத்துகிறார். வாசிப்போம். அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என்னது? தன் மந்தையில கடா, நல்ல கடா இருக்கும், கெட்டு போனதை கொண்டு வந்து, ஒருவேளை காயின் அழுகுன மாம்பழத்தை கொடுத்தாலும் நமக்கு தெரியல. எதனால் ஆண்டவர் அங்கீகரிக்க நமக்கு வேதத்தில் இல்லை. ஆனால் எதிரால் அது அங்கீகரிக்கப்படாதுன்னு சொல்லி வேதத்தில் இருக்கு. தன் மந்தையில் கடாய்கள் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும், நான் மகத்துவமான ராஜா. அவருக்கு எப்படி நம்ம காணிக்க கொடுக்கிறோம்? அழுக்கு நோட்டு, கிழிஞ்சி போன நோட்டு, அதுல நம்பரே தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஊனமானதையும் பீருண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிற சேனைகத்தை அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்துக் கொள்வேனோ. மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு கொண்டு வந்து பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். அநேக நேரத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போகிறது அதுதான். புறஜாதி இயேசுவை அறியாதவன் எப்படி கொடுத்தாலும் அதை கண்டுகிட மாட்டார்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் ஆவிக்குரியவர்கள், எதை ஆண்டவருக்கு கொடுக்கிற? இருக்கிறதுலே தேடி பார்த்து அழுக்கானதை கொடுக்கிறியா? மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டு சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆலயத்தில் ஆகாரம் உண்டான, இப்ப நமக்கு ஆகாரங்கிறதுக்காகத்தானே சம்பாதிக்கும். அப்ப ஆலயத்தினுடைய ஆகாரம் உண்டாயிருக்கும்படினா ஆலயத்தின் தேவைகள் அதிகம் உண்டு. கரண்ட் போயிடுச்சு, ஒரு நிமிஷம் கரண்டே இல்லை, இருட்டுக்குள்ள உட்காந்துருக்கீங்க.
அதுக்கு ஜென்ரேட்டர் இல்லைன்னா இருட்டில் தான் உட்காந்துருக்கணும், கரண்ட் வர்றது வரைக்கும். ஆனால் அந்த ஜென்ரேட்டர் வாங்க பணம் தேவையே. எப்படி வாங்கியிருப்பார் யோசித்து பார்த்தோமா? இதே ஃபேன்லேயும் வெளிச்சத்துலேயும் லைட்லேயும் உட்காந்துருக்குறோம். இது எலக்ட்ரிக் பில்லு எவ்வளோ செலவாகுமே யோசித்து பார்த்துருக்கோமா? அதுதான் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகிறது. ஒரு ஆலயம் வளர 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 அதனுடைய செலவுகள் அதிகமாகும். நோ ஒன் நோஸ். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 23வது வசனம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். அந்த தசம பாகம் அங்கீகரிக்கப்படுமா? அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? வாசிப்போம். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. என் இயேசு சொன்னார், நியாயத்தை செய், நீதி, இரக்கம், விசுவாசம். அதை விட்டுட்டு போய் காணிக்கையை செலுத்திட்டு இருக்காத. அதையும் செய்யணும், இதையும் விடாது இருக்கணும். தசம பாகத்துக்கு தான் சொல்றாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 42வது வசனம். பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாம் மறுகொடுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசம பாகம் கொடுத்து. எல்லாத்துலயும் தசமம். அது புதிய ஏற்பாட்டிலே உண்டு. அது பழைய ஏற்பாட்டோட முடிஞ்சிருச்சு, புதிய ஏற்பாட்டிலே உண்டு. செலுத்துகிறீர்கள், நியாயத்தையும் தெய்வ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். அன்பே இல்லாம காணிக்க போட்டுதான் காயின் காணிக்க எடுபடல. ஆண்டவர் சொல்றது, உன் இருதயத்தில் அன்பை காட்டு. வெறும் காணிக்க மட்டும் நீ போட்ட உடனே கர்த்தர் மகிழ்ச்சியா இருந்துருவாரு நினைக்காதங்கிறாரு. அவர் எதிர்பார்க்கிற அன்பு, அவர் எதிர்பார்க்கிற நியாயம், நீதி, இரக்கம், விசுவாசம் உனக்குள்ள இருக்கணும். நல்ல கவனிங்க. நீ ஆண்டவர் தெளிவா சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராயும் சுற்றி தெரிந்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். இயேசு சொன்னார், யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனத்திலே, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் பிதாவுக்கு பிரியமானதை எப்போது செய்கிறபடியார் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை. ஆண்டவர் உன் வீட்டில் இருப்பார், உன் கூட வருவார். அவர் எதிர்பார்க்கிற நன்மையை செய்யுங்க. எத்தனையோ நன்மைகளை நம்ம எடுத்து பேசிட்டே வந்திருக்கிறோம். அந்த நன்மைகள் மூலம் அவர் உன் கூட இருப்பார். நீ செய்கிற நன்மை உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு கூட பேசின வார்த்தை, தேவன் எதிர்பார்க்கும் நன்மை. அல்லேலூயா.